குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயதினருக்கும் சுவாச பிரச்சனை மிகவும் பொதுவான ஒன்றாக உள்ளது. சுவாசிக்கும் போது ஏற்படும் அசௌகரியமான உணர்வை தான் சுவாச பிரச்சனை என்கிறோம். இதயம் போதுமான இரத்தத்தை பம்ப் செய்ய முடியாத போது மூச்சுத்திணறல் போன்ற உணர்வு ஏற்படும். மூளை உட்பட பல உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காமல் போகும்போது மூச்சுத்திணறல் ஏற்படுகிறது. சுவாச பிரச்சனைகள் நீண்ட கால மற்றும் குறுகிய கால பிரச்சனைகளுக்கு ஏற்ப வகைப்படுத்தப்படுகின்றன. அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்வது, அதிக உயரத்திற்கு பயணம் செய்வது, உடல் பருமன் மற்றும் ஆஸ்துமா ஆகியவை மூச்சுத்திணறல் ஏற்படுவதற்கான முக்கியமான காரணங்களாகும். இந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு தொடர் இருமல், சளி, இளைப்பு, நெஞ்சு இறுக்கம் போன்ற உணர்வு ஏற்படும். ஆரம்ப நிலையிலேயே சுவாச பிரச்சனைகளுக்கான வீட்டு வைத்தியம் பற்றி இப்போது பார்க்கலாம். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் வெந்நீரில் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் சளி குணமாகும். ஒரு வெற்றிலை, 5 துளசி இலைகள், 3 மிளகு சேர்த்து வாயில் போட்டு மென்று சாப்பிட்டால் சளி, சுவாச கோளாறுகள் தீரும். பாலில் மஞ்சளை சேர்த்து சாப்பிட்டால் உடலில் உள்ள அனைத்து விதமான பாக்டீரியாக்களும் நீங்கிவிடும். தண்ணீரில் நொச்சி இலை மற்றும் மஞ்சள் சேர்த்து கொதிக்க வைத்து அந்த நீரை ஆவி பிடித்தால் சுவாச பிரச்சனை குணமாகும். சுவாச கோளாறு உள்ளவர்கள் தினமும் பிராணயாமம் செய்து வந்தால் எந்த பிரச்சனையும் வராது. பிராணயாமம் செய்வதால் உடலுக்கு தேவையான சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கும் மற்றும் இரத்தம் சுத்தமாகும்.